ஹலோ வணக்கம் மக்களே. நீங்கள் பார்த்துட்ருக்குது அச்சோ ஃபஸ்ட்டு வீடியோவே ஆக்சிடெண்ட்டில் தானா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்தால் யார் மாதிரி தப்புன்னு தெரிஞ்சிருக்கோம். சிரிச்சிட்ருக்காங்க. சரி பார்ப்போம். ஓகே, நீங்கள் பார்த்துட்ருக்குது ஏகே ஸ்குவாட். என்னடா ஏகே ஸ்குவாடுன்னு பார்க்குறீங்களா? எம்ஜி ஸ்குவாட் மாதிரி. அது ஒன்றும் இல்லை, அது பின்னாடி ஒரு கதை இருக்குது. நாங்கள் அப்கமிங் வீடியோவில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் என்ன அதுட்டு. ஓகே, இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, நம்ம வியூவர்ஸ்க்காக ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேன். இந்த லெஃப்ட் சைடு இருக்குல்ல ஒரு பில்டிங், இந்த லெஃப்ட் பில்டிங்கு எங்கே இருக்குன்ட்டு மேக்ஸிமம் சென்னையில் இருக்கவங்களுக்கு தெரியும். சென்னையில் இருக்கவங்க இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எங்கேருந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தோன்னா, ஒரு சின்ன எலக்ட்ரிக் சார்ஜ் ஏற்றுறதுக்கு தான் போயிட்டுருக்கேன் பைக்கை. ஓகே, நான் என்ன சொல்கிறேன்னு தெரில. ஃபஸ்ட்டு வீடியோ லைட்டாக வாய் பிளாபர் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் கன்ஃபார்ம் நான் எப்படி பேசணுன்றதும் கற்றுக்குறேன். என்னடா ஃபஸ்ட்டு வீடியோ சொல்கிறான், எடுத்துன்னு கோப்ரோலையோ இன்ஸ்டாலேயோ வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறான் போல் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இதுவே ஒரு சின்ன ஒரு ட்ரீம் ஆசை தான். எப்படி சொல்கிறதுனா, மேக்ஸிமம் எல்லா பைக்கருக்கும் ஒரு ட்ரீம் ஆசை இருக்கும். இந்தமாரி ஒரு இன்ஸ்டா 360 எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணால் எப்படி சொல்கிறது, நல்லாயிருக்கும். அது ஒரு ஃபீல். அது பைக் ஓட்டுறவங்க எல்லாத்துக்கும் தெரியும். நான் ஒன்றும் இது ஃபுல் காசுலாம் கொடுத்து வாங்கினேங்க. இது இஎம்ஐ போட்டு தான் எடுத்தேன். என்னடா எடுத்தேன்னு இஎம்ஐ போட்டு செலவு பண்ணி இவ்வளோ வீடியோ எடுத்து போடுறான்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட்டு ஒரு விளாக்காக தான் எடுத்தேன். ஒரு சின்ன ஒரு ட்ரீம் ஆசை, இந்த ஒரு கேமரா எடுக்கணுன்ட்டு. ஓகே, அதான் சொன்னேன்ல, இப்போ நம்ம வண்டிக்கு சார்ஜ் ஏற்ற போயிட்டுருக்கோம். இந்த சைடு சரி டிராஃபிக்ங்க. எப்பயுமே எப்படி சொல்கிறது, கொஞ்சம் முன்னாடி வந்து மெட்ரோ நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ வந்து டிராஃபிக்காக இருந்தது. ஓகே, ஒரு டிராஃபிக் இருக்கும். அந்த டயத்தில் ஏகப்பட்ட டிராஃபிக் இருந்துச்சு. இருந்தாலும் இப்போயுமே மெட்ரோ ஓட்டலாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச அப்புறமும் இன்னும் டிராஃபிக் ஆகுதுன்னா அது போக்குவரத்து மேலே என்ன நடவடிக்கை இருக்குதுன்னு தெரில. கண்டிப்பாக இந்த ரோடு ஃபுல்லாமே டிராஃபிக் ஆகிட்டு தான் இருக்குது. எப்பயுமே இந்த ரோடு டிராஃபிக் ஆகிட்டு தான் இருக்கும். டிராஃபிக்னு சொல்லிட்டு இவ்வளோ ஸ்பீடாக போகிறேன்னு நினைக்காதீங்க. இந்த இடத்துல கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக தான் இருக்கும். நான் போகிறப்ப உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் முன்னாடி போனப்படி எவ்வளோ டிராஃபிக் இருக்கும். அதேமாரி இந்த வீடியோ எதுக்கு போகிறேன்னா, கொஞ்சம் ரோடு கிராஸ் பண்ணுறீங்க. இந்த ஃபோர்வே ரோடு, இந்த ரோடை கிராஸ் பண்ணுறப்ப வந்து ஒரு 100 மீட்ரு 200 மீட்டர் தூரத்தில் தான் பிரிட்ஜ் இருக்குது. அது மேலே கூட ஏறி கிராஸ் பண்ணுற ஒரு பிரிட்ஜ் இருக்குது. மேக்ஸிமம் வியூவர்ஸு அதுங்க எல்லோரும் அந்த பிரிட்ஜை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த சைடு வந்து ஏகப்பட்ட ஆக்சிடெண்ட் ஆகுது. இந்த ரோடை கிராஸ் பண்ணுறதுனாலே ஆக்சிடெண்ட் ஆகுது. கொஞ்சம் பிரிட்ஜு யூஸ் பண்ணுங்கள். இந்த வேறு மேலே வச்சுருக்காங்க. எப்போ நம்ம மேலே விடுவோம்னு தெரியாது. பயத்துலேயே போக வேண்டியதாக இருக்குது இந்த ரோட்டில். சொன்னேன்ல டிராஃபிக் வரும்ட்டு, இதான் அந்த டிராஃபிக் வந்துருச்சா. யாராச்சும் ஒருத்தன் குறுக்கான் படிக்கிறியா, வண்டியாக போட மாட்டான். இது கொஞ்சம் ஒதி விட்டால் நான் ஓடிடுவேன் சல்லுண்டு. ஓகே வியூவர்ஸ், இதே என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி இது எந்த இடம்ன்றதை சென்னையில் பீப்புள்ஸ் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், சரி நம்ம வீடியோவும் சென்னையிலேருந்து பார்க்குறாங்களா அப்படின்ட்டு. ஓகே, டாடா, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.